வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஆல்ரெடி நான் முந்தின வீடியோவில் தனியாகவே நான் பேசியிருக்கேன் அதை பற்றி டீட்டெயிலாகவே. 70% என்னுடைய கன்சல்டேஷன் ஃபீஸை நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த சொசைட்டி, ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த நீடி பீப்புள். எல்லோரும் நான் முன்னால் வச்சு இந்த ஃபீஸை அஃபோர்ட் பண்ணி என்கிட்ட பார்க்க முடியாது. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, கன்சல்டேஷன் டைம்லேயே சொல்லியிருக்கீங்க, மேம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஃபீஸை தரட்டேன். ஆனால் நான் ஃபீஸ் ஏற்றுனதுக்கான காரணம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யாமி அறக்கட்டளை மூலமாக அனிமல் ரெஸ்கியூ ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாளைக்கு மினிமம் 15 to 20 நாய்களையும் பூனைகளையும் குதிரையோ அல்லது மாடு தெருவில் அடிபட்டு கிடக்கிற விலங்குகளை ரெஸ்கியூ பண்ணி அவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்கள திருப்பி அதே இடத்துல ட்ராப் பண்ணி அவங்க ட்ராப் பண்ணுறதுக்கு அவங்க ஃபிட்டாக இல்லைன்னா அவங்கள வச்சு பார்த்துக்கிறதுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு போதும்னு ஆயிடுச்சு. இப்போ என்னோடய குழந்தைங்க 2 பேருமே பிஜி முடிச்சுட்டு சப்போர்ட் பண்ண வந்துட்டனால எனக்கு கொஞ்சம் பழையபடி கேப் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2020 நான் என்ன மாதிரி ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தனோ அந்த ஃபீஸுக்கு தான் இப்போ நான் கன்சல்டேஷன் பார்க்க போகிறேன். ஸோ நிச்சயமாகவே இது நீடி பீப்புளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்கேயும் போய் இப்போ கஷ்டப்பட்டு புரட்டி தேடி வெயிட் பண்ணிவிட்டு கடனை வாங்கி அந்த மாதிரிலாம் நீங்கள் கன்சல்டேஷனுக்கு வர வேண்டிய அவசியம் இருக்காது. பின்ன நான் எப்போவும் சொல்கிற மாதிரி என்கிட்ட வரது திருப்பி என்கிட்ட ஜாதகம் பாருங்கிற மாதிரிலாம் அவசியம் ஏற்படாது. ஒன்ஸ் நம்மளோட லைஃப்பில் போன ஜென்மத்தோட கர்மா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதில் எதெல்லாம் நம்ம நெகட்டிவாக வந்துச்சுன்னா அது எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும், நம்ம லைஃப்பில் எதெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸாக இருக்குது, அந்த பிளெஸ்ஸிங்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது எப்படி, அந்த நெகட்டிவ்ஸை ஓவர் கம் பண்ணுறது எப்படி, அந்த ரியாலிட்டி எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற க்ளூ தான் உங்களுக்கு எப்போவுமே நான் கன்சல்டேஷனில் தருவேன். ரெமெடிஸுமே பெரிய செலவெல்லாம் வைக்காது. ஸ்விட்ச் வேர்ட்ஸ், கஞ்சி சிம்பிள்ஸ், அஃபர்மேஷன்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ், மந்த்ராஸ் மூலமாக இந்த மாதிரி உட்கார்ந்த இடத்துல எனர்ஜைஸ் பண்ணுறது தான் மேக்ஸிமம் இருக்கும். கோயில் பரிகாரங்களும் இருக்கும், ஆனால் அது அவங்களுடைய வசதி வாய்ப்பை பொறுத்து உட்கார்ந்த இடத்துல இறைவனை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நிச்சயமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்காக மட்டும்தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ நடுவில் நான் டைமுக்கு மட்டும் நான் ஸ்டிக் ஆகிக்கிறேன். ரொம்ப ½ an hourக்கு மேலே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஒரு பர்சன்ட்ட. ஆனால் அதுக்கு முன்னாலே இந்த பர்த் கர்மெல்லாம் நான் அனுப்பிச்சிடுவேன். அதனால் உங்களுக்கு அதுக்கு மேலே ½ an hourக்குள்ளே அங்கே வேலை இல்லை. உண்மை அதுதான். ½ an hourக்கு எங்கள் கன்சல்டேஷனில் வேலை இருக்காது. அதுக்கு மேலே கேள்வி என்னன்னு கேட்டால் நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ப்ராக்டிக்கலாக இத்தனை லட்சம் பேர் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு மேலே அங்கே கேட்குறதுக்கே கேள்வி இருக்காது. ரெமெடிஸ் இதுக்கு மேலே பரிகாரம் எங்கிட்டையும் வர வேண்டியிருக்காது, வேறு எங்கேயும் போக வேண்டியிருக்காது. அந்த மாதிரி ஒரு ரெமெடிஸ் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறதும். ஃபைல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா என்டையர் லைஃப்பில் ஒரு இந்த பாட்டு எனக்கு பிரச்சனையா தேடு, மேம் எங்கே ரெமெடி கொடுத்துருக்காங்க, ஓ இதுக்குன்னா இதான் ரெமெடி அப்படின்னு அந்த டைம் நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர்ஸாக ஃபைலை திருப்பி பார்த்தீங்கன்னா ரெமெடிஸ் அங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்காக தான் பிளான் பண்ணது. தேங்க்யூ ஸோ மச். இப்போது கும்பராசி கும்பலக்னத்துறை குரு பயிற்சி வீடியோக்குள்ளே போகலாம். நமஸ்காரம், மாஸ்டர் பிருந்தா, கோயம்புத்தூர்லேருந்து. கும்பராசி கும்பலக்னக்காரங்களுக்கு இந்த கோச்சார குரு பயிற்சி எந்த மாதிரியான பாவகங்களை ஓப்பன் அப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கும்பத்துக்கு குருடைய வீடானது 2ஆம் பாவமான வருமானம், குடும்ப வாழ்க்கை, கொடுக்கும் வாக்கை நிறைவேற்றும் குணம், கமிட்மெண்ட்ஸ். இந்த வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது அதுதான் அர்த்தம். ஆக்சுவலாக எல்லோரும் வாக்குஸ்தானம் ஜோசின்னு சொன்னால் பலிக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது கொடுக்குற வாக்கே ஃபஸ்ட்டு 2ஆம் பாவம், அதுதான் வாக்குஸ்தானம்னு சொல்கிறது. ப்ளஸ் அந்த குருவானது லைஃப் பார்ட்னரோட ஆயுளுக்கும் அதிபதி, வாழ்க்கை துணையோட லைஃப் ஸ்பேனுக்கும். அப்படியே 11ஆம் பாவத்துக்கு அதிபதி. 11 அப்படிங்கிறது ஆசைகள் அபிலாஷில் சுட்டி காட்டக்கூடிய இடம், ஹியூஜ் சோஷியல் நெட்வொர்க், மாஸ் மீடியா, சர்ப்ளஸ் கெயின்ஸ், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ், கணக்கில் வராத லாபம். நான் லட்டு காசப்பட்டேன், கண்ணா 2 லட்டு திங்காசையா அப்படின்னா கும்ப ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் காலபுருஷோட ஒரிஜினல் 11ஆம் பாவம். இப்போ அந்த கும்பத்துக்கே 11ஆம் பாவம் தனுசு. முதல்ல கும்பராசி கும்பலக்னக்காரங்களுக்கு ஆசைகள் அபிலாஷைகள் நிறைவேறணும், டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகணும், கணக்கில் அடங்காத லாபம் வரணும், மாஸ் ஐடென்டிட்டி கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் செட் ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ. நியமங்களை செட் செய்து அதை ஃபாலோ பண்ணணும். இல்லை குருமார்களோ நம்மளோட முன்னோர்களோ ஏதோ நியமங்கள் செட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த நியமங்களை ஃபாலோ பண்ணணும். டைம், ஸ்டிக் டு டைம், ஒர்க் ஆன் டைம், டேவை ஃபுல்லாக ஸ்கெடியூலில் போட்டு ஒர்க் பண்ணணும். அந்த ஷெட்யூலில் அவங்க ஃபிக்ஸ் ஆனாங்கன்னாலே அவங்க லைஃப் ஸ்டைல் மாற ஆரம்பிச்சிடும். மீனம் குடும்ப வாழ்க்கை வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய மீனம் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு நிற்கக்கூடாது. மீனம் பிடிச்சி வைக்கிற இடம் அல்ல. மீனம் லெட் திங்ஸ் கோ அவே, லெட் பர்சன் மூவ் அவே.
எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத மீனத்தை தான் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக நம்ம பார்க்கறது. அப்போ நிறைய விஷயங்களை வரல, நமக்கு ஒத்து வரல, நமக்கு மீட் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது அதை பிடிச்சி வச்சுட்டு நிற்கக்கூடாது. அதை ரிலீஸ் பண்ணினா மட்டும்தான் மேஷம் அப்படிங்கிற புது லைஃப் உருவாகும். அப்போ கும்பராசி கும்பலக்னக்காரங்களுக்கு வருமானம், குடும்ப வாழ்க்கை, கொடுக்கும் வாக்கை நிறைவேற்றுறது, இதெல்லாம் அவங்களுக்கு லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா எதெல்லாம் நமக்கு சில விஷயங்கள் ஒத்து வரல, எதெல்லாம் நமக்கு சில விஷயங்கள் நடக்கலை, கிடைக்கல அப்படிங்கும்போது அதை விட்டுறணும். அப்போ தான் புது விஷயம் அங்கே உருவாகும். இப்போ அந்த 2 முக்கியமான பாவங்களுக்கு அதிபதியான குரு ரிஷபத்தில் போய் அமர்ந்திருக்கு. ரிஷபம் அப்படிங்கிறது கும்பராசி கும்பலக்னக்காரங்களுக்கு திறமை, வித்தை, தாய், வீடு, வாகனம், சுகம், சௌரியம், நான் உள்ளுக்குள்ளே ஹாப்பியாக இருக்கேனா, இதெல்லாம் சுட்டி காட்டக்கூடியது ரிஷபராசி. அப்போ இந்த பாவங்கள் எல்லாம் கும்பராசி கும்பலக்னக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஆக்டிவேட் ஆகுது. அங்கேருந்து குருவுடைய பார்வை டைரெக்டாக கும்பராசி கும்பலக்னக்காரங்களோட 8ஆம் பாவமான கண்ணியில் வந்து விழுகுது. நான் சொன்ன இந்த பாவங்களை தொட்டு இவ்வளோ நேரம் நான் பேசுகிற இந்த கரகத்துவங்களை தொட்டு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸையும், மேஜர் சர்ப்ரைஸையும், மேஜர் டிசாஸ்டர்ஸையும் கும்பராசி கும்பலக்னக்காரங்க எதிர்கொள்ள போகிறாங்க. அப்போ வாகனங்களை இயக்கும்போது கவனமாக இருங்க. வீட்டில் பொருட்களெல்லாம் ரொம்ப சேஃபாக, எலக்ட்ரிக்கல் எந்த ஒர்க்காக இருந்தாலுமே ரொம்ப சேஃபாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. முன்னாலேயே செக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஃபங்க்ஷன் ப்ராப்பராக ஆகிட்டு இருக்கா அப்படின்னு. அது கேஸாக இருக்கலாம், நம்மளோட வீட்டில் ஒயரிங்காக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்போவுமே ஒரு சேஃப்டி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் வீடு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வீடு உருவாகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா 11ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகுது இல்லைங்களா? வீட்டை தொட்டு, வாகனத்தை தொட்டு பெரிய டிசைர்ஸ், ஆம்பிஷன்ஸ் இருந்ததுன்னா சர்ப்ரைஸாக அது ஆக்டிவேட். 8 வந்து டிசாஸ்டர் மட்டும் கிடையாது. டிசாஸ்டர் இருந்தால் நான் சொன்ன வார்னிங். அம்மாவோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் அதே 4ஆம் பாவத்தில் 11ஆம் பாவம் கனெக்ட் ஆகும். ஏன்னா குருவோட அடுத்த பார்வை 10ஆம் பாவமான தொழிலுக்கும் வருது, 11ஆம் பாவத்துக்கும் வரும். குரு 11ஆம் அதிபதி. குருவோட அடுத்த பார்வை 10ஆம் பாவத்துக்கும் கும்பராசி கும்பலக்னக்காரங்களோட 12ஆம் பாவத்துக்கும் வரும். அந்த 12ங்கிற வரையும் ஓப்பன் ஆகுது, 8ங்கிற பாவமும் ஓப்பன் ஆகுது. குரு வந்து 3 முக்கிய பாவங்களை கனெக்ட் பண்ணுது. 4ஆம் பாவத்தில் உட்காந்து 8ஆம் பாவத்தையும் கனெக்ட் பண்ணுது, 10ஆம் பாவத்தையும் கனெக்ட் பண்ணுது, 12ஆம் பாவத்தையும் கனெக்ட் பண்ணுது, 2ஆம் பாவத்தையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த எல்லா பாவமே கனெக்ட் ஆகுதுங்கும்போது கும்பராசி கும்பலக்னக்காரங்க தொழில், பிஸ்னஸ் சார்ந்த மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஏதாவது வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணி கொடுக்கும். வீட்டை மாற்றலாமா, வேலை மாற்றலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணி கொடுக்கும். தாயோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே எலக்ட்ரிக்கல் அண்ட் கேஜெட்ஸ் கையாளுற விஷயங்களில், ஃபயர் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெஹிக்கிள்ஸை ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா குருவோட பறவை 8ஆம் பாவத்துக்கும் விழுகுது, 12ஆம் பாவத்துக்கு விழுகுது. மேஜர் கண்டத்தை கொடுத்து அது மூலம் கடுமையான மருத்துவ விரயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். தொழில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் பல 100 தடவை யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ்ஸையும் கொடுக்கும், எக்ஸ்ட்ரீம் மைனஸையும் கொடுத்துரும். ப்ரொவைடட் உங்கள் தசாபுத்தி கோச்சாரத்தை டிபெண்ட் பண்ணி நல்ல தசாபுத்தியாக இருந்ததுன்னா நிச்சயமாக பாசிட்டிவான சர்ப்ரைசஸ் இருக்கும். 8ஆம் ஆக்டிவேட் ஆகும்போது தொழிலை தொட்டு சிறு விரயங்களை ஏற்படுத்திட்டு பெரும் பணத்தை சம்பாதிப்பாங்க 11ஆம் பாவத்தின் மூலமாக. ஸோ இந்த குரு பயிற்சியானது கும்பராசி கும்பலக்னக்காரங்களுக்கு ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கும். என்னென்னா 8ஐயும் 12ஐயும் கனெக்ட் பண்ணுறதுனால விரயம் ஓப்பன் ஆகிடுச்சு. அது தொழிலை தொட்டு வரையும், வீடு வாகனம், தாயை தொட்டு வரையும் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. அப்போ திறமை வித்தை அப்கிரேட் பண்ணுறதுக்காக நான் வெளியூர் போகிறேன், நான் தூக்கத்தை கெடுத்து நான் என்னோடய டைமிங்கை ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி நான் என்னோடய நாலேஜ் அப்கிரேட் பண்ண போகிறேன், நான் வேலைக்காக இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது சரியான காலகட்டம். மற்றபடி பிஸ்னஸில் பெரும் பணத்தை கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா 8, 12, 10 கனெக்ட் ஆகுது அப்படிங்கும்போது ரொம்ப கவனம். நம்ம ஆசைகள் அபிலாஷை நிறைவேறதுக்காக தகுதிக்கு மீறி நிறைய விஷயங்கள் இறங்கிடக்கூடாது. இன்னொன்று கும்பம்ங்கிறது காலபுருஷோட ஒரிஜினல் பாதக ஸ்தானம், தடையை குறிக்கக்கூட ஸ்தானம் அப்படிங்கிறனால டிஃபால்ட்டாகவே தடைகள் உங்களுக்கு பழக்கம்தான். ஆனால் அதெல்லாம் கடந்து போகிறதுக்கு உண்டான எல்லா எனர்ஜியும் கும்பராசி கும்பலக்னக்காரங்களுக்கு இருக்குது. ஏன்னா அங்கே செவ்வாட நட்சத்திரமான அவிட்டம் இருக்குது. அது வந்து 1 மேன் ஆர்மி நட்சத்திரம். அதுவும் 1வது 1 மேன் ஆர்மி, யூனிஃபார்ம் போடாத போலீஸ் மாதிரி அவிட்டம். அதுக்கப்புறம் கூடவே சதயம் இருக்குது, எக்ஸ்ட்ரீமிஸ்ட். பூரட்டாதின்னு ஒன்று இருக்கிறனால தான் கவனம் அப்படின்னு சொல்கிறது. பெருங்கடனுக்குள்ளே சிக்க வச்சிரும், சட்ட சிக்கலுக்குள்ளே சிக்க வச்சிரும், கோர்ட்டு கேஸு ஜெயிலுன்னு சொல்லி அசாதாரணமான எதை விற்றாலுமே, கிட்னி விற்றாலுமே கடன் அடைக்க முடியாது, இல்லை இதுக்கு மேலே விற்கிறதுக்கே ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு புரட்டாதியில் கொண்டு நிறுத்த முடியும்.
அந்த ஒரு முக்கியமான நட்சத்திரம் அங்கே இருக்குங்கிறதுனால திரும்பி திரும்பி தொழிலை தொட்டு பெருங்கடன், வீட்டை தொட்டு பெருங்கடன், வாகனத்தை தொட்டு பெருங்கடன், அசாதாரணமான கடனுக்குள்ளே போயிடாதீங்க. தகுதிக்கு மீறி விஷயங்களே இறங்கிடாதீங்க. இது ஒன்று மட்டும் செக் வச்சுக்கோங்க ப்ராப்பராக மைண்டில். அப்படிங்கும்போது நிச்சயமாக திறமை, வித்தை, நாலேஜ் அப்கிரேட் ஆகும். உங்களோட தொழிலில் நல்ல மாற்றம் வரும். வீடு வாகனத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தாயோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ எல்லா ஆசைகளும் அபிலாஷைகளையும் நிறைவேற்றி கொடுத்து குடும்பம் அமையாதவர்களுக்கும் வருமானம் இல்லாதவர்களுக்கும் அது ரெண்டுமே அமையறதுக்கான வாய்ப்பை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கட்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லாவிரதம் குவளைமெங்கும் ஓங்குக. May the universe shower abundance upon you and your family members. Grow more compassionate. Universe always has your back. Astro Brother again from Coimbatore. Stay blessed always.